ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பால்ட்டியில் வந்து லோக் அதாலத் அதை ரிலேட்டடாக வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ்லாம் கிடையாது, மொத்தமாக ஒரு 3 to 4 கொஷின்ஸ் தான் இருக்குது. சரிங்களா, ரீசெண்ட் டைம்ஸில் கேட்டது அவ்வளோதான். சரிங்களா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து எல்லாமே வந்து டாபிக் வைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஹிஸ்ட்ரிக்கு தனியாக, ஜியாகிரஃபி தனியாக, சயின்ஸ் தனியாக, பாலிட்டி தனியாக, எக்கனாமிக் தனியாக, எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, சரி வாங்க பார்க்கலாம். லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 1987. லோக் அதாலத்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் நீதிமன்றம். இந்த லோக்னா வந்து மக்கள், அதாலத்னா நீதிமன்றம். சரிங்களா, லோக் அதாலத்னா மக்கள் நீதிமன்றம். எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1987. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ மத்திய புலனாய்வு ஆணையம் பற்றிய தவறானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எது தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட ரீதியான அமைப்பு, இதுதான் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. சரிங்களா, மற்ற பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள், சட்ட ரீதியான அமைப்பாக இல்லை. டெல்லி தனிப்பட்ட போலீஸ் படை அமைப்பு சட்டம் 1946 தன் அதிகாரங்களை பெறுகின்றது. மத்திய அரசின் முக்கிய விசாரணை முகமை ஆகும். இதெல்லாமே வந்து சரி, ஒன்றாவது மட்டும் வராது. அடுத்து பாருங்கள், முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற நகரம். இந்த லோக் அதாலத் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, உனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு 8th புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு பிளேஸ் இருக்கும். அது வந்து எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இது பாருங்கள், மத்திய புலனாய்வு செயலகம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஏப்ரல் 1963. இந்த சந்தான கமிட்டி அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், லோக் அதாலத் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா, லோக் அதாலத்தின் தீர்ப்பு ஓர் வாழ்வியல் நீதிமன்ற தீர்ப்பிற்கு சமமானதாக கருதப்படுவதுடன் பிற நீதிமன்றங்களின் அதன் மீது மேல்முறையீடு செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1வது பாயிண்ட்டை மட்டும்தான் வந்து சரி. ஸோ அவ்வளோதான், அந்த டாப்பிக்கில் இருந்து கேட்ட கொஷின்ஸ் பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.